எனக்கு எனக்கு அவ வந்து முடியலன்னு சொன்னது வேற, ஓகேவா? அதுக்காக தான் சக்கரை கேக்குறேன். எனக்கு தெரியாது, நிஜமாவே சொல்றேன், தெரியாது. இங்க தான் எதுல ஸ்டார்ட் ஆச்சோ அதுக்கு வர அதுதான் நான் வரேன். சப்பாத்தி, தக்காளி சட்னி, கொண்டக்கடலை அதெல்லாம். பிக் பாஸில் திரும்பி ஒரு சக்கரை சண்டை வந்துருச்சு. என்னன்னு பார்த்தா, இப்போ உள்ள கிச்சன் இன்சார்ஜ் பவித்ரா வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்பூன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சக்கரை. மார்னிங் ஜாக்லினுக்கு வந்து காஃபி கசக்குதுன்னு சொல்லி சக்கரை கொஞ்சம் கூட கேட்டிருக்காங்க. இல்லை ஒரு ஸ்பூன் தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பவித்ரா கொடுக்கல. அடுத்து வந்து இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து உப்புமாவும் பூண்டு சட்னியும் வைக்கிறாங்க. அதில் யாருக்காவது சக்கரை நீடாக இருந்தாலும் அங்கே சக்கரை கொடுக்கல. இதனால் ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க, லாஸ்ட் வீக்கு நான் கிச்சன் இன்சார்ஜாக இருந்தப்போ நான் வந்து இந்த மாதிரி யாருக்கு நீடு இருக்கோ அவங்களுக்கு நான் கொடுத்தேன். ஒருத்தவங்களுக்கு கொடுத்த உடனே கேப்டன் விஷால் என்ன சொல்கிறாரு, ஒருத்தவங்க கேட்டால் எல்லாரும் கேட்பாங்கங்கிறதுனால அவங்க சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாருமே ஒருத்தவங்க சக்கரை சாப்பிட்றதுனால எல்லாரும் கேட்க போகிறது கிடையாது. ஒருத்தவங்களுக்கு நீடு இருந்து ஒருத்தவங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அவங்க வாங்கிக்கட்டும். அதை வந்து மற்றவங்க இதை வந்து எல்லாருமே ஜென்யூனாக புரிஞ்சுக்கிட்டு கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதில் வந்து அவங்க வந்து ஒன்று சொல்கிறாங்க, லாஸ்ட் வீக்கு தீபக் அண்ணாவுக்கு வந்து வயிறு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஃப்ளூயிட்ஸாக போகுதுன்னு சொல்லிட்டு சக்கரை போயிட்டாரு. நான் தான் அவருக்கு உப்பும் சேர்ந்து கலந்து கொடுத்தேன். அப்புறம் வந்து ரயான் வந்து அவனும் வந்து உடம்பு சரியில்லை, அவன் ஃபன்னாக சொல்லிகிட்டு இருந்தான் சக்கரை வேணும். திடீர்னு அவனும் ஃப்ளூயிட்ஸ் தான், எனக்கும் ஃப்ளூயிட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சக்கரை கேட்டான். அப்புறம் அவனுக்கும் தான் நான் கொடுத்தேன், ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு கொடுக்காம இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு ரயானை பற்றி சொல்கிறாங்க ஜாக்லின். உடனே ரயான் வந்துடுறாரு. அப்போ எனக்கு நடந்தது வந்து உனக்கு ஃபன்னாக இருந்திருக்கா, அதுவும் சீரியஸான விஷயந்தான், நான் உனக்கு அப்படி ஃபன்னாக காமெடியாக தெரிஞ்சதுன்னு நீங்கள் சபையில் சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மோதல் வந்துருச்சு. நான் இப்படி தான் சொன்னேன், நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி விஷாலை வச்சு பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஜாக்லினும் ரயானும். நேற்று தான் வந்து கோவா கேங்கோட ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் நடந்துச்சு. இன்றைக்கி வந்து அதே ரயானுக்கும் ஜாக்லினுக்கும் நடக்குது. எல்லாரும் வந்து இது உங்களுக்குள்ளே பேசிக்க வேண்டிய விஷயம், இதை வந்து சபையில் வச்சு பேசாதீங்க அப்படிங்கிறாரு தீபக்கு, முத்து எல்லாருமே வெளியில் போய் பேசுங்க அப்படிங்கிறாங்க.